தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த வசனத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். உங்க விசுவாசத்தை தூண்டுறதுக்கு எதுவாக இருக்கும். இந்த பகுதி நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்க நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னா, பழைய காலத்துல எலிசாங்கிற அவங்க ஊழியம் செய்த காலத்துல இது நடந்தது. எலிசா காலத்துல நடக்குது. இந்த எலிசா காலத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. நான் 1-2 வாசித்துட்டு சிலது வாயினாலேயே சொல்றேன். சீரியா ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தான் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரெச்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாய் அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டைகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவ நாகாமணியும் மனைவிக்கு பணிவுடை செய்து கொண்டிருந்தான். அவர் தான் நாசியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிறார், தீர்க்க தரிசனத்தில் போவாரான்னா நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். பாருங்க, படைத்தலைவனா இருந்த இவன் நல்லா பராக்கிரமசாலியா, நல்லா பலன் உள்ளவன், நல்லா திடமா இருக்கிறவன். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு குஷ்டரோகி, குஷ்டம் கையில குஷ்டம் இருந்துட்டு பார்த்துருக்கிறீங்களா? இப்ப இந்த குஷ்டம் வியாதி இருந்தாலே பழைய ஏற்பாட்டுப்படி பழைய காலத்துல என்ன செய்வாங்க, புறம்ப தள்ளி வச்சிருப்பாங்க. பாளையத்துக்கு புறம்ப ஊருக்குள்ள வைக்க முடியாது. அவங்கள ஒரு காட்டு பக்கத்துல ஒரு ஓர பக்கத்துல கொண்டு நிறுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளுக்கு இப்படி குஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்றது? அப்ப இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஒரு சிறு பெண்ணை இவங்க கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. அவ என்ன செய்திருக்கா, இந்த நாகம்மனுடைய மனைவிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். இப்ப இவன் என்ன பண்றா, இவ யாரு தெரியுமா? இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவ, ஆண்டோட பிள்ளைய சேர்ந்த ஆண்டவரோட பிள்ளைய கமத்துல உள்ளவ. இவ இங்க போயிருக்கிறான். அப்ப இவ சொல்றா, என்னுடைய எஜமான், என்னுடைய ஆண்டவன் இந்த இஸ்ரேல் தேசத்துல போனாக்க அங்க இந்த மட்டும் ஊழியக்காரன் எலிசாங்கிற ஊழியக்காரன் இருக்காரு, அதை சொல்லாம சொல்றாரு. அங்கே இஸ்ரேல் ராஜாட்ட போனாக்கா இந்த குஷ்டரோகத்தை என்ன செய்வாரு, நீக்கி போடுவாரு, நீங்க போக சொல்லுங்க அம்மா, அங்க போனாக்க கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு. இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க? ஏசப்பா பத்தி சொல்றீங்கல்ல, சர்ச்சைக்கு வந்தா சரியாகும், நீங்க பாச ஜெபம் பண்ணா சரியாகும், நீங்க வாங்க பாருங்க. ஆண்டோட பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும், வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது, ஒருத்தர் வியாதியில கஷ்டப்படும் பொழுது, ஒரு பேய் சாசு பிடிச்சி கஷ்டப்படும் பொழுது என்ன செய்வாங்க, நீங்க சர்ச்சைக்கு பாருங்களேன், உங்க பாச ஜெபம் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா என்ன ஆகும், சுகமாகும்னு சொல்லுவாங்க. இப்ப அதே போல இந்த அம்மா, இந்த பாப்பா என்ன 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 பண்றா, சொன்ன உடனே சரின்னுட்டு இவனும் புறப்பட்டு நேரா இஸ்ரேல் ராஜா கிட்ட போறான். இஸ்ரேல் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா கிட்ட போயிட்டு என்ன செய்யறான், சீட்டை கொடுத்து, இதை மட்டும் நான் என்னோட குஷ்டரோகத்தை நீக்கி போடு அப்படின்னு சொல்லி, அது ஃபுல்லாவே படிச்சா விவரமா சொல்ல டைம் போகும், அதனால பாக்குறேன். என்னோட வியாதி நீங்கன்னு சொல்றான். அப்ப இஸ்ரேல் ராஜா அதை கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன செய்யறான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரொம்ப வேதனைப்படுறான். நான் என்ன நான் அவனோட வியாதி நீக்க முடியும், என்னை குற்றம் பிடிக்கிறதுக்காக என்ன இப்படிலாம் பண்றானுமா இவன் அவர் கோவப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி இதன்றாரு. அப்ப இதை எலிசா ஊழியக்காரர் கேள்விப்படுறாரு. நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் குழப்பிக்கிற, அவனை என்னட்டா அனுப்பிவிடு. யாரு? ஊழியக்காரர் எலிசா. இப்ப அனுப்பிவிடுன்னு சொன்ன உடனே சரின்ட்டு இந்த நாகம்மா என்ன செய்யறான், அவன் எலிசா ஊழியக்காரன்கிட்ட போறான். இவர் என்ன பண்றாருன்னா, இவனை பார்த்துட்டு, நீ இந்த யோர்தான்ல போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அவன் அடுத்த பக்கம் 13, 14, 15 வந்துடுறேன். அவன் ஊழியக்காரன் சமயத்துல சாரி அவன் என்ன பண்றான், 12வது வருஷத்துல, நான் ஸ்தானம் சிறையில ராஜா தான் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். சாரி
10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தனை 7 தரம் ஸ்நானம் பண்ணும். யோர்தனா இதை வந்து வேற எதுவும் போலான்னு சொல்றாரான்னு பாக்குறது. யோர்தான் இதுல போயிட்டு 7 தரம் ஸ்நானம் பண்ணும், முழுகி எலும்பு 7 தரம் முழுகி முழுகி எலும்புன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப இவன் வந்து என்ன பண்றான், என்ன நினைக்கிறான், நான் வந்து நான் நினைச்சிட்டு வந்தேன் அவர் வந்து இந்த குஷ்டரோயில அந்த கையில வந்து தடவி கிடவி ஏதாவது சோம் பண்ணி விடுவாருன்னு நினைச்சிட்டு வந்தேன். இவர் என்ன பண்றாரு, என்னை போயிட்டு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாரு. எங்க ஊர்ல இருக்கிற தண்ணீரை காட்டிலும் இந்த இஸ்ரேல் தண்ணீர் ரொம்ப சுத்தமானதா, ரொம்ப நல்லதா, ரொம்ப வல்லமை படைச்சதா, நான் இங்க போயிட்டா குளிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கோவப்பட்டுக்கிட்டு திரும்ப வர்றான். ஆனா அவனுடைய ஊழியக்காரன் திரும்ப 13வது வருஷத்துல வந்து வாசிக்கிறான். அவன் ஊழியக்காரர் சமயத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கு தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தா அதை நீ செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவரும் உம்மோட சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அந்த ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லும் பொழுது நீ அதை உடனே கீழ்படிஞ்சு அதை செய்யறது எத்தனை அதிகமானது, எத்தனை முக்கியமானது. நீங்க அதை செய்யாம நீ இப்படி நிக்கிறிய, வெளியில வர்றிய, கோவப்படுறிய அப்படின்னு வந்து என்ன 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 பண்றான், எடுத்து எடுத்து சொல்றான். சொன்ன உடனே அதுக்கு பிறகு அவன் என்ன என்ன பண்றான்னு சொன்னா, கீழ்படிஞ்சு போய் ஸ்நானம் பண்றான். ஸ்நானம் பண்ண உடனே என்ன செய்யுது, இந்த குஷ்டரோகம் நீங்கி கையெல்லாம் நல்லா சுத்தமாயிருது, நல்ல மனுஷனா மாறிடும். இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப என்ன என்ன பண்றான், காணிக்கைகளை வஸ்திரங்கள்லாம் அள்ளி கொடுக்குறான். அவன் வாங்கல, அனுப்பி விட்டான். ஆனா அவன் பாருங்க ஒரு அறிக்கை பண்றான். 15வது வசனம், அப்பொழுது அவன் தான் கூட்டத்தார் எல்லாம் அப்பொழுது அவன் தான் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தை திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியான் கையில் ஒரு காணி. பாருங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற தேவன் உம்முடைய தேவனே, இந்த தேவனே தவிர வேற எந்த ஒரு தேவன் இல்லைங்கிறத நான் இப்பொழுது அறிந்திருக்கேன். அப்போ அவன் வந்து பல முயற்சிகளை எடுத்திருக்கிறான், பல பாடுபட்டிருக்கிறான், அவனுக்கு சரியாகல. இங்க வந்ததுனால வந்து குணமாயிருச்சு, ஆண்டவர் சுகமாக்கிறாரு, இவரே பெரிய தேவன், இவரே உண்மையான தெய்வங்கிறத சொல்லி அங்கே அறிக்கை செய்யறான். அருமையானவர்களை பாருங்க, இதெல்லாம் சிந்திக்க கூடியது. பாருங்க, குஷ்டரோகத்தை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் எல்லாமே வேற வழியே கிடையாது, சுகமாக்க முடியாது. அங்க சுகமான உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், காணிக்கை கொடுக்குறான், அவன் காணிக்கை ஏற்றுக்கிறல, ஆண்டவர் தான் தெய்வங்கிறத அறிக்கை பண்றான். இன்னொரு சம்பவத்தை அதை வந்து தொடர்ந்து வாசித்தாக்கா அவன் வரும்பொழுது சொல்றான், நான் போகும்பொழுது ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு நான் பணிய வேண்டியது இருக்குது, இது ஒரே பயணம் தான் அப்படிங்கிற போல அவன் வந்து அந்த இடத்த 18 ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிவான் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைகளை கொடுத்து ரிவான் கோவில பணிய வேண்டியது ஆகும். இப்படி ரிமான் கோவிலில் நான் பணிய வேண்டியதே இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்க மத்தியில வாசிக்கிறேன்னு சொன்னாங்க, இந்த காரியத்தை அடியானுக்கு மன்னிக்கணும், அந்த கோயிலுக்குள்ள நான் போயிட்டு பணியறதுனா அப்போ வந்து இவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவர் தான் தெய்வங்களை உணர்ந்துட்டான், ஆண்டவரோட வல்லமையை உணர்ந்துட்டான், இவனுக்கு வந்து அந்த வியாதி குணமடைஞ்சிருச்சு. இந்த ஒரு பயணம் போயிட்டு நான் வந்து என்ன செய்யணும், அந்த கோயிலுக்குள்ள போய் பணியும் பொழுது இந்த சமயம் மட்டும் எனக்கு ஆண்டவரே அதை மன்னிக்கணும். அப்ப இந்த சமயத்துல என்ன மன்னிச்சுட்டான். அப்ப அவங்க அந்த நேரத்துல அவன் மன்னிச்சுட்டான்னா அடுத்து நான் இனிமே வந்து என்ன செய்ய மாட்டேன், நான் எந்த சாமியை கும்பிட மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், கர்த்தர் தான் தெய்வங்கிறத அறிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்துட்டாரு, இந்த ஒரு பயணம் மட்டும் ஆண்டவர் என்ன மன்னிக்கன்னு சொல்லி அங்கேயே அறிக்கை பண்ணிட்டு போறான். அருமையானவர்களே பாருங்க, ஏசப்பா இவ்வளவு ஒரு பெரிய அற்புதங்கள் செய்யறாரு, அந்த குஷ்டத்தை சுகமாக்குறாரு, ஆண்டவரை தேடி வருகிறார். நீங்க கூட எந்தெந்த வியாதியா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர் உண்மையா தேடும் பொழுது ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவர் தான் தெய்வம் அறிந்தியலாம், ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தாரா, பின்னால போக கூடாது. ஒரு முடிவுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது இன்னமும் ஆண்டவர் பெரிய பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர்னால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பாருங்க, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒரு சாட்சி ஒண்ணு வந்து ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு விசுவாசி சரியான டிபி வியாதியில கஷ்டப்பட்டாரு. அவர் மருந்து எடுக்க மாட்டாரு, ஆண்டோட பிள்ளை, மருந்து மேலாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு அதிகாரி. அவர் சொன்னாரு,
நான் வந்து ஆண்டோட பிள்ளையா மட்டும்தான் நான் வாழுவேன், நான் மருந்து மாத்திரம் தொட மாட்டேன், ஆனா ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன், நான் பிரயோசனமா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரயோசனமா இருக்கணும், ஆண்டவருக்காக 1 மணி நேரம் நான் ஊழியம் செய்யணும். அது வந்து நான் எப்படிதான் படிக்கல இருந்தாலும் சரி, என்னதான் ஆனாலும் சரி, என்ன இக்கட்டான வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக 1 மணி நேரம் நான் ஊழியம் செய்வேன். அந்த 1 மணி நேரம் போயிட்டு சுற்றி கிராமங்கள் எங்கேயாவது ஊழியம் செய்துட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்து அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 5 ரூபா நான் வந்து ஏழை எளியவர்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் உட்காந்துருப்பாங்க, இந்த கையேந்தி கேட்கறாங்களா, ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கறாங்களா, அப்படிப்பட்டவங்களும் செய்யணும்னு ஒரு பொருத்தர் பண்ணாரு. அதை கடைசி வரையுமே அவர் செய்தாரு. அவர் மருந்து எடுக்கல, உடனே வியாதி குணமடைஞ்சிருச்சு, நல்லா ஆயிட்டாரு. ஆண்டவருக்காக 1 மணி நேரம் ஊழியம் செய்த ஒரு நாள் பாருங்க, தார் ரோட்ல ரோடு போட்டு இருந்திருக்காங்க. இவர் தார் கவனம் ஆறு நல்லா நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு அதுல இறங்கிட்டார். தாருக்குள்ள செருப்பு போயிருச்சு, நான் காலு சுடல, அந்த செருப்பு சரியான இதா ஆயிப்போச்சு, அதோட கலட்டி எடுத்துட்டு வந்தார். அப்படிலாம் வந்து பாருங்க, ஏசப்பா வந்து ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவர் தான் தெய்வம்ங்கிறத நம்ம அறிந்து ஆண்டவர் அர்ப்பணம் செய்தவர் நம்ம அறிந்துகிட்டோம்னா, அவரை பிடித்துக்கிட்டோம்னா, ஆண்டவர் எந்த சூழலிலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, குணமாக்குவாரு. இங்க ஆண்டவர் நம்பணும். அவர் பெரிய ஒரு இந்த வீரனா நல்ல பலசாலியா இருந்திருக்கிறான். அவனை என்னென்னமோ பார்த்துட்டு தான் ஆண்டவர்கிட்ட போனான். ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்களுக்கு கூட ஏசப்பா அற்புதம் செய்வாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் நம்மளுக்கு ஆமென்.